ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பஞ்சாபி ரெசிபி. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்து அதில் தான் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக அதில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே அதில் போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம். இதையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையுமே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பிறகு ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிறுபருப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா ஒரு 2 கிண்டிட்டு நம்ம எப்பயும் போல் 1:2 வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டால் போதும். சூப்பரான நம்மளோட பஞ்சாபி டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி கூட ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சிடலாம். டைமும் ரொம்ப சேவ் ஆகும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.